غصن من الذكرى يميل أحيا بنا الشوق العليل مرت كما الحلم الجميل. يا حلوها تلك السنين، يا حلوها تلك السنين. دار الذكر علم ونور، الحاملات سنا ونور، والراسمات هنا سرور. يا حلوها تلك السنين، يا حلوها تلك السنين. غصن من الذكرى يميل أحيا بنا الشوق العليل مرت كما الحلم الجميل. يا حلوها تلك السنين كانت لنا الدار منا. الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للعنان. صدق الله العظيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி இப்போது உலகெல்லாம் தன்னுடைய கைவரிசையை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நவீன சாதனங்களுக்கு மத்தியில் குழந்தை வளர்ப்பு என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு சில விடயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
இதிலே இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியிலே நின்று ஒருத்தர் பேசினால், இன்றைக்கு நல்ல ஆரோக்கியமாக பிள்ளைகள் இருக்கின்றார்கள், பிள்ளைகளுக்கு நிறைய விளையாட்டு பொருட்கள், பொழுதுபோக்குகள், நவீன தொழில்நுட்ப தொடர்பாடல் சாதனங்கள் நிறையவே இருக்கிறது, பிள்ளைகளை வளர்ப்பதிலே பெற்றோர்களுக்கு சிரமமில்லாத ஒரு நிலை இருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு வெளியிலே நின்று கொண்டு பேசுவார்கள். ஆனால் நாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையில் மறுமை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே பார்க்கும்போது சில தொழில்நுட்ப வளர்ச்சியும் சோதனைகளாக இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அதே தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி பல தொண்டுகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கத்தான் செய்கிறார். இந்த குழந்தைகளை எப்படி நாம் கையாள்வது, இந்த குழந்தைகளுடைய பிரச்சனைகளுக்கு எப்படி நாம் முகம் கொடுப்பது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் சடவாதத்தை பற்றி நாம் ஒரு கணம் பார்த்துவிட்டு அந்த தலைப்புக்குள்ளே போவோம். ஏனென்றால் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் சடவாதியாக மாற்றுவது. குளோபல் வில்லேஜ் அல்லது குளோபலைசேஷன் என்று சொல்வார்கள், உலகமயமாக்கல் அல்லது மொத்த உலகத்தையும் ஒரு கிராமமாக்குவது, ஒரு குளோபல் வில்லேஜ் என்று சொல்லுவாங்க. அப்படி ஆக்குறது தான் சடவாதம். சடவாதம் என்றால் சில தமிழ்கள் உங்களுக்கு சிக்கல் இருக்கலாம். இறைவனை மறந்து இறைவனுடைய அச்சத்தை இழந்து உலகத்தில் உள்ள பொருட்களுக்கு அடிமையாகுவது. அப்துத்தீனார் என்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்துத்தீனார் அதாவது தீனாருக்கு அடிமையாகிறது, காசு பணத்துக்கு மட்டும் அடிமையாகிறது, உலக பொருட்களோடு மட்டும் தன்னுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்வது சடவாதம். சடவாதத்துக்கு டெஃபினேஷன் சொல்லுவாங்க, பிரபஞ்சத்தின் மத்திய நிலையிலிருந்து கடவுள் என்ற ஒன்றை கலட்டி விடுவது சடவாதம் என்று சொல்வாங்க. இந்த சடவாதத்தை தான் இந்த நவீன தொழில்நுட்பங்களின் ஊடாக இஸ்லாத்தினுடைய விரோதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு உலகத்தில் எண்ணிக்கையில் மிக குறைய பேர் இருக்கிறாங்க யூதர்கள். ஒட்டுமொத்த யூதர்களே ஒரு 2 லட்சம் பேர் தான். ஆனால் யூதர்களுடைய சாதனைகள் அதிகமாக இருக்குது. 99% சாதனைகள் அவர்களுடைய சாதனைகளாக இருக்கிறதையும் நாங்கள் கவனிக்கலாம். அவர்களுடைய கையாடல்கள், கைவரிசைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களோட ஒரு திட்டம் தான் 750 கோடி ஜனத்தொகையை வெறும் 300 கோடியாக குறைக்கணும். அதுக்கு பல திட்டங்கள். அது எக்கனாமிக் படித்தவங்களுக்கு தெரியும். 1840ஆம் ஆண்டு ஒரு தியரி ஒன்று அமுல்படுத்துகிறாங்க, மல்தூஸ் தியரி என்று சொல்கிறது. இந்த மல்தூஸ் தியரி என்றால் என்னன்னு சொன்னால், மனித விருத்தி பிரமிட் சிஸ்டத்தில் இருக்குதாம். 1 2 ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகி 8 16 ஆகி 16 32 ஆகி 32 64 ஆகி அப்படியே போயிட்டு இருக்கு. உணவினுடைய விருத்தி 1 2 3 4 என்றுதான் விருத்தி அடையுது. ஒரு நேரத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும், மனிதர்களுக்கு உணவு போதாமையான ஒரு நிலைமை ஏற்படும். அதனால மனிதர்களுடைய சனத்தொகையை மட்டுப்படுத்துகிற தியரி தான் மல்தூஸ் தியரி. மனுஷனை குறைக்கணும். அந்த மல்தூஸ் தியரியை வச்சுத்தான் யுத்தங்களை ஏற்படுத்துறது,
அதே மாதிரியாக அந்த மல்துஸ் தியரியை பற்றிய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, இதில் நீங்கள் டாக்டர்ஸ் மாதிரி இருக்கலாம், தடுப்பூசி மருந்தும் அந்த தியரிக்குள்ளன்னு சொல்லி நிறைய டாக்டர்மார் சொல்கிறாங்க. நிறைய டாக்டர்மார் தன்ற பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போகிறதில்லை. காலம் கடந்த திருமணம், இளமையிலேயே திருமணம் இல்லாமல் காலம் திருமணத்தின் வயது 21 எழுதி போடுறாங்க. காலம் கடந்த திருமணம், கருத்தடை மாத்திரைகள் அனுப்புறது, இப்படியான இந்த சிஸ்டங்களின் ஊடாக மனித சனத்தொகையை குறைக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஒரு யுத்தம் எங்கேயாவது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இது மல்துஸ் தியரியில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதில் உள்ள ஒரு விஷயம்தான் கார்ட்டூன் படங்களை கொண்டு வர்றது. இதுவும் மனித சனத்தொகையை குறைக்கிறதுக்கான ஒரு திட்டம். நமக்கு அதிசயமாக இருக்கும், கார்ட்டூன் படத்தில் எப்படி மனித சனத்தொகையை குறைக்கிறது அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, கார்ட்டூன் படத்தை தயாரிக்கிறது, இந்த கார்ட்டூன் படத்தினுடைய அந்த சாஃப்ட்வேரை விற்கிறதும் அதை தயாரிக்கிறதும் உலகத்திலே 99% யூதர்கள் தான். இஸ்ரேல் தான் அதை செய்யுது. ஆனால் கார்ட்டூன் படத்தை பார்க்கறதுக்கு தடை விதிச்ச நாடு இஸ்ரேல் தான். 18 வயசுக்கு கீழ்பட்டவங்க கார்ட்டூன் படம் பார்க்கல, தயாரிச்சது சின்ன பிள்ளைகளுக்கு தானே. அப்போ அங்கே சின்ன பிள்ளைகள் பார்க்கறது தடை. ஏன் அது? 18 வயசுக்கு உட்பட்டவங்க கார்ட்டூன் படம் பார்க்கறது இஸ்ரேலில் தடை. இந்த கார்ட்டூன் படத்தின் ஊடாக சனத்தொகையை குறைக்கிறதுக்கு பல பிளான்கள் நடந்துகிட்டு இருக்குதாம். சின்ன பிள்ளைகள் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கற்றல் முறை, சின்னவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கற்றல் முறை, உளவியல் அறிஞர்களாகிய ஸ்கின்னர், பவுலோ, டாக்டர் கிளாக்ஹல் போன்றவர்கள் சொல்றாங்க, போல கற்றல். ஆசிரியர்களுக்கு தெரியும், போல கற்றல், பார்த்து அப்படியே படிக்கிறது, பார்த்து அப்படியே படிக்கிறது. முன்னுக்கு நடக்கிறத அதை விளையாட்டாக செய்வாங்க. நீங்கள் பிள்ளைய டாக்டர்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் அந்த பிள்ளையில விளையாட்டு டாக்டர் விளையாட்டை தண்ணிக்கு மூச்சை எடுத்து விடு, வாயில தர, கண்ணை காட்டு அப்படின்னு விளையாடும். ஒரு நாள் பார்த்தது அப்படியே விளையாடுவாங்க. பாப்பா என்ன சொல்லி செய்கிறாரோ அந்த வேலையை தான் பிள்ளை விளையாடும். பெண்கள் எப்போவுமே உமாவோடு இருக்கிறது. பொம்பளை பிள்ளைகளை விளையாட விட்டா சோறுகரை ஆக்கி விளையாடுறது. அது அப்படியே பிள்ளைகள். இப்பயே பொம்பளை பிள்ளைகளை விளையாட விட்டா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஏன்டா இப்போ சோறுகரை ஆக்குறது இல்லையே, எல்லாம் ஹோட்டலில் எடுக்கிறாங்க. இந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது போல கற்றல், போல கற்றல். ஆக இந்த கார்ட்டூன் படத்தின் ஊடாக இந்த போல கற்றல் நடக்குது. இந்த கார்ட்டூன் படத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வஞ்சகம், அராஜகம், ரவுடித்தனம், கொலை உணர்வு, காரணமில்லாத கோபம், இதையெல்லாம் இந்த படத்தில் காட்டுறாங்க. கார்ட்டூன் படத்தில் நீங்கள் டிவி கேம், கார் ரேஸை போட்டு பிள்ளைகள்கிட்ட கொடுப்பீங்க. ஒரு டிவி கேம், ஒரு கார் ரேஸ், கார் ஓடுறது பிள்ளையா, இப்படித்தான் பாப்பாவை யோசிப்பேன். பரவாயில்லையே கார் ஓடுது பிள்ளை ரெண்டு தான் வேண்டி கொடுக்கும். காரை மட்டும் ஓட்டுற மாதிரி அந்த சாஃப்ட்வேர் இல்லை. ஓட்டி போகல, பக்கத்து காரை வேணுமெண்டே இடித்து உடைக்கலாம். அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு கண்ணாடி ஃபிட் பண்ண ஒரு கடைக்குள்ள உடைச்சிக்கிட்டு நுழையலாம். ஒரு பேங்கை கொள்ளையடிக்கலாம். இந்த காரை ஆக்சிடென்ட் ஆக்கிட்டு இன்னொரு காரை மறைச்சி அந்த டிரைவரை இழுத்து போட்டு ஒரு அடி அடித்து மிதித்து தூக்கி போட்டுட்டு அந்த காரை களவாண்டுட்டு ஓடி போகலாம். போகும்போது போலீஸ்கார் வரும், அந்த போலீஸ்காரை அடித்து கொல்லலாம். இப்படி என்ன அராஜகம் எல்லாம் செய்யலாமோ அவ்வளவு அராஜகம் செஞ்சுட்டு முன்னுக்கு போனால் அவருக்கு வின், வெரி குட், வின் பண்ணித்தேன் பிழையான முறையில் நல்ல பரிசு கொடுத்து காட்டுமிராண்டித்தனத்தையே வளர்த்து கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த சாஃப்ட்வேரை தயாரிச்சு. நாம நினைக்கும் பிள்ளை கார் ஓடுதுன்னு. கார் ஓடும் போதே சும்மா ஒரு காரணம் இல்லாமல் ஒருத்தனுக்கு அடிக்கிற ஒரு மனசை சின்ன வயசில் கொடுக்குறோம். அப்போ ஒன்றும் இல்லாமல் ஒருத்தனுக்கு அடிப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, உலகம் அழியிற இந்த கடைசி நாள் வரும்போது கொலைகள் அதிகரிக்கும். கொல்றவனுக்கு தெரியாது ஏன் கொல்றோம்ண்டு, கொல்லப்படுறவனுக்கு தெரியாது ஏன் கொல்லப்படுறோம்ண்டு. அதைத்தான் இன்றைக்கு விதைச்சிக்கிட்டு இருக்கிறான். ஏன் கொல்றோம்னு, கார் ரேஸ் ஓடுறவன் எதுக்கு கொல்லணும்?
சும்மா கொல்லல, 5 கீ இருக்குது, அதை நடிச்சு கொல்லணும்னா அந்த மனசுல அது படுது. துப்பாக்கி, இந்த கூடுதலாக ஆம்பளை பிள்ளைகள் பார்க்கக்கூடிய ஒரு இன்டர்நெட் கேம் அல்லது சாஃப்ட்வேர்களில் ஒரு கேம் அட்டாக் பண்ணுறது, ஒரு கேம், ஒரு 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 எஸ்டிஎஃப் கேம் போன்று இல்லை தீவிரவாதி கும்பலும் ஒருத்தர் தனியை போய் அட்டாக் பண்ணுவார். அதில் ரீலோட் பண்ணுறது, வெப்பன் மாற்றுறது, குண்டு வைக்கிறது, ஆயுதம் எடுக்கிறது, ஃப்ளைட்டில் வந்து அடிக்கிறது, ஃப்ளைட்டுக்கு அடிக்கிறது, இதுதான் எப்படி லோட் பண்ணுறது, எப்படி அடிக்கிறது, இதுதான் இது. அப்போ அந்த ஷூட் பண்ணுறது, கொல்றது, இது வெறித்தனத்தை உண்டாக்குறது. இதே நிலையில் என்ன செய்வான்னு சொன்னால், கார்ட்டூன் படத்தில் என்ன கலரில் என்ன ஸ்டைலில் அங்கே கார்ட்டூன் கதாநாயகனும் வில்லனும் ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்களோ அது பொம்மைகளாக விற்க வருது. உதாரணத்துக்கு பென்டன் ஒரு மணிக்கூடு விற்க வருது. அதுலேயும் மடிச்சோன்னா ஒரு காட் பறக்கும். அப்போ அந்த விளையாட்டு பொருட்களை இறக்கி படம் எவ்வளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குதுங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. விளையாட்டு பொருட்களை ரொம்ப சீப்பாக இறக்குவாங்க. டெஸ்ட் வச்சோன்னா அது எவ்வளவுக்கு விற்கிது, எந்த நாட்டில் எந்த மாகாணத்தில் எவ்வளவு விற்கிதுங்கிறத வச்சு நம்மளோட படம் தாக்கம் செலுத்திக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ பொம்மை துப்பாக்கி வேறு, அதே மாதிரி மெக் மாட்டுறது, அதே மாதிரி மெக் கலட்டுறது, அதே மாதிரி லோட் பண்ணுறது, அதே ட்ரவுன்ஸில் பொம்மை துப்பாக்கி வரும், பிள்ளைகள் யூஸ் பண்ணும். அந்த துப்பாக்கியில் சின்ன குண்டு பாய்கிறது வரும். சரி, அடிச்சு ஆண்டு கத்துது பிள்ளைகள். சரி, குண்டு பாய். நிச்சயமாக உண்மை துப்பாக்கிகள் கடைக்கு விற்க வரும்போது ஆளுக்கால் சுட்டுக்கு சாகக்கூடிய சனத்தொகையை குறைக்கக்கூடிய ஒரு நிலைமை வெறும். அதுக்குத்தான் இந்த முன் ஏற்பாடு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, அரசியல் அறிஞர்கள் சொல்றாங்க. இந்த மல்தூஸ் தியரியினுடைய ஒரு நிழல் தான் இந்த கார்ட்டூன் படங்களும் பொம்மை துப்பாக்கிகளும். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், சடவாதம்ங்கிறது இறைவனை மறந்த ஒரு நிலை. இதை மனுஷன்கிட்ட கொண்டு வர அப்பெல்லாம் நம்முடைய மக்களிடத்தில் அல்லாட பயம் கூட இருந்துச்சு. அல்லாட பயம், அல்லான்னு சொல்றது கூட இருந்துச்சு. வார்த்தைக்கு வார்த்தை அல்லான்னு சொல்லுவாங்க. குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகள் நிறைய இருக்கு. மகரிபுக்கு வீட்டில் எல்லாருமே வந்து சேர்ந்துருவாங்க. மகரிப் பிறகு ரோட்டில் நிற்கிறது இல்லை. பெரியாக்கள் எப்படியும் எஷாவோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒரு தெருவில் முஸ்லீம் ஏரியாவில் இறங்கி நடந்தால் குர்ஆன் ஓதுற சத்தங்கள் கேட்கும். பாத்தான்னு சொல்லி கொடுக்குற சத்தங்கள் கேட்கும். உம்மாமார் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவாங்க. பிள்ளைகள்கிட்ட உம்மாவுடைய தாய் தகப்பனுடைய நெருக்கம் கூட இருக்கும். பயான் போறது, குர்ஆன் ஓதுறது, மார்க்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கூட இருந்துச்சு. அப்பெல்லாம் வேலையும் கூடத்தான் இருந்துச்சு. நெல்லு குத்தணும், விறகு வெட்டணும், தண்ணி சுமக்கணும், அடுப்பு ஊதணும், இப்படி கஷ்டப்பட்டுத்தான் சமைக்கிறது. அப்படி செய்கிற காலங்களில் குர்ஆன் ஓதி கொடுக்கறது, படிச்சு கொடுக்கறது, பாடம் சொல்லி கொடுக்கறது, நிலாப்பாட்டு சொல்லி சோறு ஊட்டுறது, புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தே நடந்து போறது. ஒரு மாமி வீட்டுக்கு மைனி வீட்டுக்கு போறேன்டா புருஷனும் பொண்டாட்டின் ரோட்ல சேர்ந்தே நடந்து போவாங்க. போகும்போதெல்லாம் கதைச்சிக்கிட்டே போய் கதைச்சிட்டு இருவாங்க. கணவன் மனைவி சேர்ந்து இருந்த விதம் அப்போ கூட இருந்துச்சு. பேசிக்கிட்டு இருப்பாங்க. பெண்கள் தங்கச்சி, தாத்தா, உம்மா, உம்மம்மா, பக்கத்து வீடு, மாமி, மதினி என்று ஒன்று கூடி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க கூடி பேசுவாங்க, பேன் பார்ப்பாங்க. ஒரு வீட்டில் அவல் இடிக்கிறது, மாவிடிக்கிறது, ஏதோ ஒரு ஸ்வீட் ஒன்று செய்கிறதா இருந்தால் பலரை உதவி தேவை. உலக்கம் மாற்றணும், உரல் மாற்றணும், அடுப்பில் ஒரு ஆள் நிற்கணும், ஒரு ஆள் வறுத்து கொட்டணும். அப்போ பல பெண்கள் சேர்ந்துருவாங்க. என்ற வீட்டில் ஒரு வேலைன்னா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணால் சந்தோஷமாக வந்து அதில் பங்கெடுப்பாங்க. நாளைக்கு அந்த வீட்டுக்கு இவ போவா. இப்படியான ஒரு தொடர்பாடல் இருந்துச்சு. இப்போ எல்லாமே பாக்கெட்டில் வருது, எல்லாமே டின்ல வருது, எல்லாமே கடையில் வருது, எல்லாமே பட்டனை தட்டினா வருது, எல்லாமே தெப்ப திறந்தா வருது, எல்லாமே கொச்சிக்கு அரைக்க தேவையில்ல, அரிசி புடைக்க தேவையில்ல, நெல் குத்த தேவையில்ல, விறகு வெட்ட தேவையில்ல, தண்ணி சுமக்க தேவையில்ல, செகண்ட்ல வேலை முடியும். ஆனால் நேரம் இல்லையாம். எங்க போன அந்த நேரம்? நேரம் இல்லை. பயானுக்கு போக நேரம் இல்லை, குர்ஆன் ஓத நேரம் இல்லை, குர்ஆன் கேட்க நேரம் இல்லை, ஹதீஸ் புத்தகம் வாசிக்க நேரம் இல்லை, மார்க்கத்தை படிக்க நேரம் இல்லை, சொந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை, டியூஷன், புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இருந்து பேச நேரம் இல்லை, பிஸி. என்ன நடந்த?
இதுதான் சடவாதம். இதுதான் சடவாதம். இயந்திரங்களை கூடுதலாக இறக்குமதி செய்தால் இயந்திரங்களாகவே மனிதன் இயங்க தொடங்குவான். தொடர்பாடல் சாதனங்களை கூடுதலாக இறக்கி விட்டால் தொடர்பாடல் குறைஞ்சு போகும். லாஜிக். தொடர்பாடல் சாதனங்கள் கூட வந்தால் தொடர்பாடல் குறையும். நானும் என்ற மனைவியும் பக்கத்தில் இருப்போம். எனக்கிட்ட ஒரு தொடர்பாடல் சாதனம், அவகிட்ட ஒரு தொடர்பாடல் சாதனம். எங்க 2 பேர தொடர்பாடலும் இல்லாம போச்சு. இப்ப அவ ஒரு ஆளோட கதைப்பா, நான் ஒரு ஆளோட கதைக்கிறேன். வீட்டுக்கு என்ன சந்திக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தாலும் கதவு தட்டுவாங்க. அவர் இருக்கிறா, பாத்ரூமில் இருக்கிறார், வெயிட் பண்ணுங்க. டாய்லெட்டில் இருக்கிறார், வெயிட் பண்ணுங்க. சாப்பிட்றார், இது இங்கே சாப்பிட்டுட்டு வர அவர் வெயிட் பண்ணணும். நான் சாப்பிட்டு முடிச்சு தான் நான் மனைவியோடு இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, வீடு பூட்டி இருக்குது, வந்துட்டு திரும்ப பேத்துருவாங்க. இப்போ அப்படி இல்லை. இது எப்போவுமே ஒன்றில் இருக்கும், பாத்ரூம்லேயும் இது இருக்கும். ஹலோண்டா டாய்லெட்டில் இருந்துக்கிட்டு பதில் சொல்கிறான், ஹலோண்டா இடுக்கி வச்சுட்டு சாப்பிட்றான், ஹலோ சொல்லுங்க சொல்லுங்கன்னு சாப்பிட்றான். அப்போ சாப்பிடக்குள்ளையாவது மனைவியோட பேச நேரம் இல்லை. அப்போ தொடர்பாடல் சாதனங்களை கூடுதலாக இறக்கி தொடர்பாடலை குறைச்சி போட்டாங்க. விளங்கிட்டா? தொடர்பாடல் இல்லாமல் போச்சு. இதுதான் சடவாதம். இந்த சடவாதம் என்கிறது என்னென்றால், நீ என்னையாலும் செய், அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடாது. மார்க்கத்தை பற்றி யோசிக்காத முஸ்லிம்கள் இவங்களை உருவாக்கணும். சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமை நாள் நெருங்கும் போது முஸ்லிம்கள் அதிகம் பேர் இருப்பீங்க, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைய போல இருப்பீங்க. ஒன்றும் இல்லாத பேர் தாங்கிகள், சடவாதிகள். பேரு முஸ்லிம் அல்லாஹ் என்று சொல்றாங்க, ஆனா விஷயம் இல்லை. இன்றைக்கும் மையத்தொண்டு வந்தா தொழுக முறை சொல்லி கொடுக்கணும். எத்தனை பெருநாள் தொழுகை இருப்போம், அடுத்த பெருநாள் தொழுகைக்கு சொல்லிக் கொடுக்கணும். முதலாவது ரக்காத்தில் எத்தனை தக்பீர் என்று. எவ்வளவு பிரயாணம் போயிருப்போம், திரும்ப ஒரு அசரத்துக்கு கோல் பண்ணணும், பிரயாண தொழுகையை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுங்களேன்னு. ஆனால் ஒரு ஃபோனை வேண்டினா 1 மணி நேரத்தில் அதில் முழு ஆப்ஷனையும் நாங்கள் தானாக படிச்சுக்கிறோம், நினைவுல வச்சுக்கிறோம். ஆனால் மார்க்கத்தை நினைவுல வைக்கிற அளவுக்கு நமக்கு அக்கறை இல்லாதவர்கள். அந்த அக்கறை இல்லாததான் சடவாதம். சரி, இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போவோம். முதல்ல விளங்கிக்கங்க, இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் மக்களிடத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் நிறைய பேர் சடவாதியாக மாறினர். இதில் பிஸி ஆகினாங்க. செல் பிடிச்சவன் கையும் சொறி பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காது, சுரண்டிக்குத்தான் இருக்கும். சடவாதி தொழுது சலாம் கொடுத்து முடிய ஃபோன் எடுத்து மெசேஜ் பார்க்குறான். இஸ்திக்பார் இல்லை, திக்ரு இல்லை, அவுராத்துக்கள் ஓத வேண்டியதெல்லாம் போட்டு இருக்காங்க, ஒன்றும் இல்லை, சும்மா போட்டு வச்சிருக்கு. தொழுது போட்டு அதையாவது பார்த்துக்கிட்டு ஓதின ஒரு கிழமையால பாடம் வந்துடும். தொழுது முடிஞ்சா போனோம். அது தொழுகிறதே பெரிய விஷயம் மாதிரி இருக்கு. அப்போ முன்பின் சுண்ணத்துக்களை அடித்து தொழுகை புற ஓதுறதையும் அடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் போக்குள்ள தொழுகையும் அடிபடும். விளங்கிட்டா? அப்ப இப்படி நம்மள ஒரு பேர் தாங்கிகளாக லேபலாக மாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு வசதியைத்தான் இன்றைக்கு பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி வாய்ப்பு வசதி என்றுக்கிட்டு நாங்கள் தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறோம். அதே மாற்றலாம். இன்னைக்கு இதை ஃபோட்டோ பிடிச்சி இதில் போட்டு வச்சுட்டு ஓதலாம் தானே, அதுவும் செய்யலாம். ஆனால் அது செய்கிறவங்க ரொம்ப குறைவு. அது செய்கிறவங்க ரொம்ப குறைவு. இதே நம்மள்கிட்ட பிரச்சனைகளை கொண்டாந்து வச்சு எடுங்கன்னு சொல்றது தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிற. பிரச்சனையை கொண்டாந்து இதை எடுங்கள் என்ன, நெட்டு எல்லாம் தேவையானது எல்லாத்தையும் எடுக்கலாம், சந்தோஷமா நெட் கனெக்ஷனை போட்டுருவோம். நமக்கு தேவையான ஒன்றை கிளிக் பண்ணுவோம். எத்தனை மணிக்கு? இரவு 7 மணிக்கு நமக்கு தேவையான ஒன்றுக்கு போவோம். போகக்குள்ள அதுக்கு வாசியான ஒரு 45 அது கொண்டாந்து போட்டு இதெல்லாம் இருக்கணும். இதை பார்த்துட்டு அதுக்கிட்ட போவோம் என்று நினைச்சா இரவு 12 மணிக்கு தான் இவர் தேடினத்துக்கிட்ட போவார். அது வரைக்கும் தேவையில்லாத படிச்சுக்கு நிற்பார். அவ்வளவுக்கு கவர்ச்சியாக, ஆபாசமாக, அனாச்சாரமாக தேவையில்லாத கொண்டாந்து குரோஸ் பண்ணியாச்சு. மகரி அடிபட்டு, இஷா அடிபட்டு எல்லாம் போய்த்து. நிறைய பெண்கள் புகார், என்ற மாப்பிள்ளை ஃபோன்லையும் கம்ப்யூட்டர்லையும் குந்தினா கல்யாணம் முடிச்சதையே மறக்காது, நாங்கள் இருக்கிறத மறக்காது. கதை பேச்சு இல்லை, பிள்ளைகளை பார்க்கறது, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, ஓதி கொடுக்கறது இல்லை. நிறைய பேர் இப்படி இருக்காங்க. ஒரு சடவாதியா மாத்திட்டு ஒருத்தன் பொண்டாட்டிய தொட்டத்தை விட போனை தொட்டது கூட.
அந்த அளவுக்கு போகுது. எனவேதான் இதில் ஆரம்பத்தில் தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னால் நான் சொல்லிக்கொள்கிறேன், இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி நிறைய பேரை சடவாதியாக மாற்றிருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு நம்மளோட குழந்தைகளை நாங்கள் எப்படி கையாளுறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நாங்கள் வருவோம். இந்த குழந்தைகள்கிட்ட நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை தான் பார்த்து அப்படியே பிடிச்சிக்கிறது, பார்த்து பிடிக்கிறது. ஒரு குழந்தை தாயுடைய கருவில் உருவாகும் போதே ஒரு தாயுடைய தகப்பனுடைய குரோமோசோம்கள் நிறமூர்த்தங்கள் ஒன்று சேருது. தகப்பனுடைய உயிரணுவிலிருந்து 23 சோடி குரோமோசோமும் தாயுடைய சினமுட்டையில இருந்து 23 சோடி குரோமோசோமும் 46 சோடி குரோமோசோம் சேர்ந்து ஒரு முளையமாகி அந்த முளையம்தான் கர்ப்பப்பையில ஒட்டி அட்டைப்பூச்சி மாதிரி இருந்து திசுவாயி உடல் உறுப்புகள் வந்து ஒரு குழந்தையாக பிறக்குது. இதுல தாய் தகப்பனுடைய அந்த உயிரணுக்களோட அந்த அந்த குரோமோசோம்களோட அவர்களுடைய பரம்பரை அழகு ஜீன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய பரம்பரை அழகுகளும் அவங்களுடைய திறமைகள் அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய நோய் அவங்களோட நோயும் பெறும் அவங்களுடைய தன்மை மனநிலை இதெல்லாமே சேர்ந்து ஒரு குழந்தைகிட்ட சேரும். அதனால காலம் போக போக மனிதன் கல்வியில உச்சக்கட்டத்தை அடைய அவங்களுடைய அந்த ஜீன் மூலமாக பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் திறமைசாலிகளாகவே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறத நாங்க காணலாம். ஏன்னா இப்ப உலகமெல்லாம் யோசிக்குது, 3 வயசுல பாடசாலை கல்வி ஆரம்பிக்கிற அளவுக்கு பிள்ளைகள் டேலண்டா இருக்குது. அது பற்றி வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்குது, ஸ்டார்ட் பண்ணுவோமா. 3 வயசுல பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு டேலண்டா இருக்காங்க பிள்ளைகள். அப்போ காரணம் என்ன? இந்த ஜீன்ல இருந்து அப்படியே வளர்ச்சி வந்துகிட்டு தான் இருக்கு. பிள்ளைகளுடைய வளர்ச்சிகளை நாங்க காணக்கூடியதாக இருக்குது. எனவே நம்முடைய பிள்ளைகள்கிட்ட போல கற்றல் இருக்குது, நம்மளை பார்த்து நிறைய படிக்குது, நம்மள்கிட்ட இருந்து சாராக எடுத்து நிறைய எடுத்துக்கிட்டு வருகுது. அப்ப இந்த பிள்ளைகள் நல்ல திறமையான பிள்ளைகள். நாம நினைக்க கூடாது சின்ன பிள்ளை தானே என்று. ரொம்ப கவனமாக நடக்கணும். ஒரு பிள்ளைக்கு முன்னால நம்முடைய நடத்தைகள் நம்முடைய பேச்சுக்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு பிள்ளை தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய மனவெழ்ச்சிகளோடு, மனவெழ்ச்சிகள் என்றால் உணர்வு நிலைகள், மனசுல தோன்றத உடல்ல காட்டுறதுதான் மனவெழ்ச்சி. கோபம், வெக்கம், ரோஷம், அழுகை, சந்தோஷம், மகிழ்ச்சி, சிரிப்பு, துக்கம், இப்படியானதைத்தான் மனவெழ்ச்சி என்று சொல்றோம். இந்த மனவெழ்ச்சிகளை முகத்திலிருந்து நாம் அடையாளப்படுறோம். பிள்ளைகளும் அடையாளப்படுத்தும். பாப்பா டென்ஷன் இருக்கிறாங்க, கோபம் இருக்காங்க, நிதானம் இருக்கிறாங்க, வெக்கம் இருக்காங்க, ரோஷம் இருக்காங்க. இமோஷனோட சேர்த்து நாங்க பேசுற வார்த்தைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் சேவ் பண்ணும், மூளையில பதிச்சு கொள்ளும். வெறும் வெற்றி உள்ளத்தோட தான் பிள்ளை பிறக்குது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ஃபித்ரா என்றால் இயற்கை நிலையோடு பிறக்கிறது. இயற்கையை ஏற்றுக்கிற மனநிலையோட தான் ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்குது. இன்னமா யுஹவ்விதானி அவ் யுனஸ்ஸிரானி அவ் யுமஜ்ஜிசானி வாலிதாஹு, அந்த குழந்தைய யூதனாகவோ கிறிஸ்தனாகவோ நெருப்பு வணங்கியாகவோ மாத்துறது பெற்றோர்கள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த 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 பிள்ளையோட மனசுல அந்த மனவெழ்ச்சிகளூடாக அந்த வார்த்தைகளை எல்லாம் கத்துக்குது. என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க, என்ன சந்தர்ப்பத்தில் என்ன நடவடிக்கை வருகுது என்கிறதையும் சேர்த்து என்ன செய்யும், பிள்ளை படிச்சுக்கும். அதனால பிள்ளைகளுக்கு முன்னால நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பிள்ளைகள் சிலர் சொல்லுவாங்க, ஒரு பிள்ளை ஒரு ஊத்த பேச்சோட பேசிட்டு, கோபம் வந்து ஒரு ஊத்த பேச்சை பேசிட்டு பாப்பா அம்மாவும் தலையை சொல்லுவாங்க. இந்த பேச்சு இந்த வார்த்தையை நம்மளோட குடும்பத்தில் யாருமே பாவிக்கிறதே இல்லை. இந்த பிள்ளை இருக்கிற சூழல் அப்படி நடந்தே இல்லை. பிள்ளைக்கு எப்படி வந்துச்சு இந்த பேச்சு, எப்படி தெரியும் இந்த பிள்ளைக்கு, அடிச்சுக்குவாங்க, எப்படி தெரியும், எப்படி இது வந்துச்சு, ரொம்ப யோசிப்பாங்க.
6 மாசத்துக்குள்ள அந்த பிள்ளை மனவெளிச்சியோடு ஒரு சொல்ல கேட்டால் அது அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கும். சின்ன பிள்ளைகள் அப்படியே வச்சிருக்கும். ஒரு நாளைக்கு 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 200 சொற்களை மனப்பாடம் பண்ணிடும். ஒரு கணிப்பீடு செய்கிறாங்க. அவ்வளோ வேகம் இந்த பிள்ளைக்கு. அப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு தகராறுல ஒரு கோபத்தில் அந்த வார்த்தையை வாப்பாவோ உமாவோ யூஸ் பண்ணியிருந்தா அந்த மனவெளிச்சி கோபம் சொல்லு இது பிள்ளை மனசுல வந்து இந்த பிள்ளைக்கு அதே மனவெளிச்சி வரும்போது அதே கோபம் வரும்போது அதோடு சேர்த்து பதிச்சு அந்த சொல்லையும் தான் நான் சொல்லிடும். அது என்ன பாசை, அதோட அர்த்தம் என்னன்னு பிள்ளைக்கு தெரியா. அதோட மீனிங் என்ன நடக்குது, இதோட கருத்து என்ன, கருத்து எல்லாம் தெரிஞ்சா சொல்லாது பிள்ளை வாப்பாக்கு முன்னாடி சொல்லு. எல்லாரும் சொல்றத சொல்லு. சில வீட்டுல இந்த பிள்ளைட அன்டிமார் இந்த பிள்ளைட உமாவை தாத்தாண்டு கூப்பிடும். பிள்ளைக்கு சாட்சி மாதிரி இருக்குதானே, அந்த சாட்சிமார் எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்தா தாத்தாண்டு கூப்பிடும். இந்த பிள்ளை உமாவை தாத்தாண்டு தான் கூப்பிடும். அவங்க என்ன சொல்றாங்க அதான் பிள்ளை உமாவை பார்த்து தானே அவர் தாத்தாண்டு, அப்ப நானும் தாத்தா. இதான் அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கிற போல கட்டல். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு நபி தோழர் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லித்தாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா தஇம்த ஃபத்இம்ஹா, நீ சாப்பிட்டு அவளுக்கும் சாப்பாடு கொடு. இதா கசௌத்த, நீ உடுப்படுத்தால் அவளுக்கும் உடுப்பு கொடு. முகத்தில் அடிக்காதே, அசிங்கமான வார்த்தைகளால், ஒலா துகப்பிஹா, மோசமான வார்த்தைகளால் அவளை திட்டாதே, அவளை வீட்டுக்குள்ள அல்லாம வெளியில வச்சு தண்டிக்காதே, இந்த வெறுக்காதே. ஃபலா தஹ்ஜுர்ஹா, அவங்கள வெறுக்கிற ஒரு சண்டை செய்யறது உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கணும், வெளியில வரக்கூடாது. அப்போ ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைக்குள்ள குழந்தைகளை கவனிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். கணவன் மனைவி தகராறு கூட பிள்ளைகளுக்கு முன்னாடி இருந்துடக்கூடாது. பிள்ளைகள் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னறாங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே நாங்க கவனிக்கணும், நம்முடைய பிள்ளைகள் எதை பார்க்குது, எதை பார்க்கு. ஒரு ஆளின் தன்மையை தீர்மானிக்கிறது 2. ஒரு ஆளின் தன்மையை, ஒரு ஆளின் தன்மை என்றால் அவர் அப்படித்தானு சொல்லுவோமே, இது அவர பொலிசி, அந்த பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். ஒரு ஆள தனித்துவம், இவன் இப்படித்தான் என்கிறத தீர்மானிக்கிறது 2. நீங்க அந்த பார்க்கலாம், சில ஊருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். நாம சொல்லப்பா அந்த ஊரானா அவனுல அப்படித்தான் என்று சொல்ற. சில நாட்டுக்கு ஒரு தன்மை இருக்கும், வழங்கிட்டா. சில இனத்துக்கு ஒரு தன்மை இருக்கும். அது என்வாயன்மெண்ட், அந்த சூழல் அவர்கிட்ட கொடுக்கிறது. அப்ப ஒரு ஆளின் தன்மையை தீர்மானிக்கிறது 2. ஒன்று ஜீன், மரபணு, நான் சொன்ன குரோமோசோம்கள், தாய் தகப்பனுடைய கருவிலிருந்து வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஆனா சூழல் நிறைய விஷயங்களை கொடுக்குது. சூழலும் பரம்பரை அழகுகளும் சேர்ந்து ஒரு ஆளை கட்டி எழுப்புது, ஒரு ஆளை தன்மை தான். அப்ப நம்மட பிள்ளை எந்த சூழல்ல வளருதுங்கிறத வச்சுதான் அந்த பிள்ளையோட தன்மை எப்படி இருக்குங்கிறத நாங்க தீர்மானிக்கலாம். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கமும் சொல்லுது. புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒருத்தர் போய் ஒரு ஆபித், ஒரு வணக்கவாளிகிட்ட போய் கேட்கிறார், நான் 99 கொலை செஞ்சிட்டேன், என்ன அல்லாஹ் மன்னிப்பான்? நான் வணக்கவாளிகளுக்கு பாவம் செய்யறாக்களை கண்ணுல காட்டணும், ஓ பெரிய பாவி நீ அப்படின்னு, நீ 99 கொலை செஞ்சா ஒன்னும் மன்னிக்க மாட்டான்னு 100 ஆக்கி விட்டாரு. இப்படி இழுத்து விட்டான், நீ சேர்ந்து போ. 100 போட்டாச்சு, 100 பேரை கொலை செஞ்சான். ஆனா மனசு அப்படித்தான், எதிர்த்து காய்ச்சா வெட்டி விட்டு 6 ஆள் திருந்தணும் என்ற மனசு வேற கொலை. இவர் இப்படி காய்ச்சோன்ன சல்லாருன்னு போட்டான். இன்னொரு ஒரு ஆலிமு கிட்ட போறார். அப்ப ஒரு அறிஞர் நிதானமா இருக்கணுமே, அவர்கிட்ட நான் 100 கொலை செஞ்சுட்டேன், நல்லா என்ன மன்னிப்பானா அப்படின்னா, மன்னிப்பான். அவருக்கு அறிஞர் இன்னொரு சஜஷன் கொடுக்கார், அல்லாஹ் மன்னிப்பான்.
நீ திருந்தணும்ன்றா அதே இடத்துல இருந்து உன்னால திருந்த முடியாது. ஒரு ஆள் திருந்தணும்ன்றா அந்த இடம் சரி வராது. ஒன்ற என்வாயன்மெண்ட், ஒன்ற சூழலை நீ மாற்றணும். அவர் என்ன சொல்றாருண்டா, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், ஆனால் நீ இங்க இருந்து இந்த இடத்துக்கு போ, அங்க நல்ல மக்கள் இருக்காங்க. ஒரு ஆளை பாவி ஆக்குறதும் கூட இருக்கிறவன் தான். வெட்டுடாண்டா வெட்டி விட்டுருவான், கூட இருக்கிறது அது ஆண்டு கொடுத்துருவான். அவன்கிட்ட அவனுடைய சிகரெட் நீ தொடுறதே இல்லைன்னு அதே கூட்டாளி மாரோட சேத்தனி கடைக்கு போனா 2-3 நாளைக்கு மச்சான் கடும் திருத்தண்டோ உம்பான். அதே மச்சானோட திரும்ப சேத்தன் அடிக்க போற. 3வது நாள் சொல்லுவேன் அதான் என்றுவான். இந்த மனமும் பழக்கமும் அது இது ஒரு இன்றைக்கு மட்டும் என்று ஒரு அடி அடிப்பான், மறந்துடுவான். அப்ப என்ன செய்யணும், ஒரு ஆளை இடத்தையும் மாற்றணும். அவர் சொல்றார், நீ கொலை செஞ்சதை எல்லாம் மன்னிப்பான், ஆனா உன் இடத்தை மாத்து, போ அங்க போட்டான். எனவே ஒரு ஆளை தன்மையை மாத்துறது சூழலும் தான். அந்த கிளைமேட், அவர் யுத்த சூனிய பிரதேசத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, நாம எப்படி இருப்போம், மிஞ்சரிக்கிறவங்க பசுமை உள்ள இடங்கள்ல எப்படி இருப்பாங்க, ஒவ்வொருத்தர தன்மையும் வித்தியாசமா இருக்கும் பாருங்க. அவர் தொழில், அவர் கூறுறது. இந்த இறைச்சி கடைக்காரர்கள் சேர்ந்தா அவங்கள்ட்ட இருந்து வர வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா ஹார்டா இருக்கும். அவங்களோட கதையெல்லாம் சும்மா அப்படி இருக்கும். ஆட்டோக்காரர்கள் அவங்களோட குரூப் அது ஒரு வித்தியாசமான பேச்சா இருக்கும். டீச்சர்ஸ் மார் சேர்ந்து அது ஒரு குரூப்பா இருக்கும். சம வயது குழுக்கள் அவங்க அந்த பொடியன் தரவாடிய அவங்க சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ரசிக்கலாம். நீங்க அந்தந்த குழுக்கள் சேர்ந்து பேசும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக இருப்பாங்க அவங்க. இது அந்த சூழல் மாத்துது. எனவே நம்முடைய பிள்ளைகள் எந்த சூழல்ல வளருதுங்கிறத நாங்க நல்லா தீர்மானிக்கணும். எங்க போகுது, ஆரோட பழகுது, நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காக நாங்க வீடு மாறலாம், இதுக்குள்ள புள்ள வளர்க்க இயலாது. அதான் இஸ்லாம். விளங்கிட்டா? அப்ப அந்த முக்கியம் அதுதான். அது ஆரம்பத்திலேயே கிளியரா இருக்கணும், விருது பாப்பம் இல்லை. வளரும் போதே என்ன சொல்லுவாங்களே, வளரும் பயிரை முளையில் தெரியும் என்று சொல்லி, என்ன ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகளுக்கு முன்னால் நாங்க என்ன செய்யறோம், இதைத்தான் யூதர்கள் செய்யறாங்க. அவங்களோட தாக்கத்தெல்லாம் இளசுகளை குறி வச்சு தாக்குறது தான். பெக்டோல் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத அறிஞன் ஒரு ஆய்வு செய்கிறான். அவன் ஆய்வு செய்கிறான் எப்படி என்று சொன்னால், இஸ்லாம் ஆரம்ப காலத்தில் வேகமாக பரவியது, இப்ப அது பரவுறது குறைவாக இருக்குது, இதுக்கு என்ன செய்யணும் என்று ஆய்வு செய்கிறான். ஆடு நிலை 2 ஓனாய் அழுதுச்சாம்பாங்க. இஸ்லாம் பரவாம விடுறத பெக்டோல்ங்கிற ஒரு யூதன் ஆய்வு செய்தான். எதுக்குண்டா அந்த காரணத்தை கண்டுபிடிச்சா ரொம்ப வசதியா இருக்குங்கிறதுனால. அவனுடைய முடிவு என்னென்றால், ஒழுக்கம் இப்ப இருக்கிறவங்கள்ட்ட குறைவாக இருக்குது, இஸ்லாம் குறைவாக பரவுது. ஒழுக்கம் அப்ப இருந்தவங்கள்ட்ட அதிகமா இருந்துச்சு, இஸ்லாம் அதிகமாக அப்ப பரவிச்சு. சோ ஒழுக்கத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாமோ அதெல்லாம் செய்யணும். 1980ஆம் ஆண்டு பீஜிங்லையும் கைரோவிலையும் ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டுல ஒரே இனத்துல திருமணம் முடிச்சு கொடுக்கறத அனுமதிக்கிறாங்க. ஒரே இனத்துல ஆணை திருமணம் முடித்தல், பெண்ணை திருமணம் முடித்தல் அனுமதிக்கிறாங்க. அப்ப ஒழுக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாமோ அதை செய்யறேன். அதுக்கு பிறகு என்னறாங்கண்டா, வித்தியாசமா மனிதன் அல்லாத ஒரு இனத்தையும் திருமணம் முடிக்கலாம். யூரோப்பியன்ஸ் கூடுதலா நாய் வளர்ப்பாங்க, நாயை திருமணம் முடித்தல், அதை பெருசா ஃபங்க்ஷனா எடுத்து அதை பெருசா பொட்ட எழுத்துல போறது, திருமணம் முடிக்கிறது, இப்படி காட்டுறது. இப்படி உலகத்துல அசிங்கத்தை எல்லாம் ஒழுக்கமாக காட்டினா ஒழுக்கம் எல்லாம் பின்வழியால போய் திரும்ப. அப்ப ஒழுக்கம் குறையுது. தியேட்டர்களை உருவாக்குறான். அரபு நாடுகள் எதுக்குது? அப்ப என்னஞ்சா, டிவி இறக்கி விட்டான், போன் இறக்கி விட்டான், இப்ப எல்லாரும் போட்டுக்கையும் தியேட்டர். நீ எதுக்குறையா? கவரேஜ் வழியால தியேட்டர் இறங்கிச்சு. தியேட்டர்ல ஓட வேண்டியது எல்லாத்தையும் அவனே தீர்மானிக்கிறான். ஒழுக்கம் குறைஞ்சு போகுது. அப்ப எதுக்கு வெக்கப்பட்டோமோ இப்ப அதுக்கு வெக்கம் இல்லை. ஒரு பொம்பளை தலையை திறந்துக்கு போனா வெக்கப்பட்ட காலம் போய், ஒரு பொம்பளை உடம்பே திறந்துக்கிட்டு போகல சாதாரணமாக கணக்கில் எடுக்கிறல, கணிக்கு திரும்பியும் பார்க்கல. அது சிம்பிள். அப்ப எது வெக்கமோ அது சிம்பிள் ஆனால் அங்க ஒன்றுமில்லை.
அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ பாவங்களை தூசியாக்குறது, பாவங்களை சின்ன விஷயமாக்குறது. சின்ன விஷயம் ஊரில் நடக்காதா என்று சொல்கிறோம். இன்னொரு ஆம்பளையோட தொடர்வாகி கல்யாணம் முடிக்காமல் ஒரு தீப்புள்ள உண்டாயிருவா. தீர்ப்பு என்ன? ஊரில் நடக்காதா இல்லைன்னு. சிம்பிள். அது எவ்வளோ பெரிய ஒரு பாவமான விஷயம், எவ்வளோ பெரிய வெக்கப்படுற ஒரு விஷயத்தை சும்மா சிம்பிள் ஆக்குறது. அப்போ ஒழுக்கத்தை குறைக்கிறது யூதர்களுடைய ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் பலிக்கடா. நாம நினைக்கும் சின்ன பிள்ளை தான் நினைச்சு படம் பார்த்துக்கிட்டு இருப்போம். சின்ன பிள்ளை தான் நினைச்சு நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். ஏற்கனவே எதுக்கு வெக்கப்படணுமோ அதை நமக்கு சிம்பிளாக்கி போட்டது இந்த உலகம். மூடிக்கிட்டு ஒரு பொம்புல போறது, தலைமுடி தெரிஞ்சா வெக்கப்பட்ட காலம் போய் இப்போ ஒரு சின்ன ஆடையில் ஒரு பொம்பளை போறது சிம்பிளா போய். இனி இவர் கல்யாணம் முடிச்சுட்டாரண்டா அது விளங்குறதில்ல. அறகுறையா ஒரு பொம்பளை பாட்டு கட்டத்துக்கு வருவா, என்ன அறகுறையா ஒரு பொம்பளை ஒரு சீனுக்கு என்ன வருவா, நாடகத்துல படத்துல. அது நமக்கு சிம்பிள். சிம்பிள் நமக்கு சிம்பிள்ங்கிறதால அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்மளோட பிள்ளைகளுக்கு அது சிம்பிள் இல்லையே, அவங்களுக்கு பெரிய விஷயம். அவங்களும் அதை சேர்ந்து கூட இருந்து பார்க்குறாங்க. இப்போ ஒழுக்கம் நல்லா குறைஞ்சிட்டு போகுது. எனவே இந்த ஒழுக்கத்தை குறைக்கிறதுக்கான ஒரு திட்டமிடலாக இந்த விளம்பரங்கள், பத்திரிகைகள், டிவி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் காணலாம். அப்போ எவ்வளவுக்கு இயலுமோ மேக்சிமம் நம்மளோட பிள்ளைகளுக்கிட்ட இது தவிர்க்க இயலாது. நம்மளோட வீட்டை அடைச்சி வச்சாலும் வெளியில் போகக்குள்ள ரோட்டில் ஒரு விளம்பரம் சவுக்கிறதுக்கு அப்படி தான் இருக்கும். குளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு தான் சவுக்கிறதுக்கு விளம்பரம் போடுறான். அப்போ நம்மளோட பிள்ளைகள் அதை வெக்கமான ஒரு விஷயம் என்று எடுக்கிறதுக்காவது சொல்லிக் கொடுக்கணும். வழங்கிட்டா இது மோசம் சி என்று நாம சொன்னதான் பிள்ளையும் சி என்று சொல்ல வழங்கிட்டா. நம்ம எதையெல்லாம் அவாய்ட் பண்றோமோ அதை பிள்ளைகள் வறுக்கும். சில ஊர்களை குளத்து மீன் திங்க மாட்டாங்க. சில குடும்பங்கள், சில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலர் குளத்து மீன் திங்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் குளத்து மீன் திங்காது. ஏனண்டா குளத்து மீன் என்று சொன்னா அதை பிள்ளை பார்க்குது. வளரும் போதே அதை அருவருப்பா எடுத்துக்கிட்டு தானே ஒரு பிள்ளை வளருது. பிஸ்மி சொல்லாம அறுக்காத அல்லது ஒரு காவிர் அறுத்தத்தை சாப்பிட்றல்ல ஹராம் என்று நம்முடைய சின்ன பருவத்திலேயே நாம பேசிட்டோம். என்ன சாராயம் குடிக்கிறான், பைட்ஸ் வாங்குறதுக்கு ஹலால் கடை தர்றான். எங்க மாற்றத்தை கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா? அவர் குடிக்கிற சாராயம் ஹராம், ஆனா பைட்ஸுக்கு ஹலால் ஃபுட் தேவை. அதுல தான் நாம் கோழி பொரியல் வேண்டி திம்பாராம் அவர். அப்ப அந்த பிஞ்சு மனசுல நம்ம எதையெல்லாம் பாவமா ஆக்கினோமோ அது பாவமாகுது, எதுல லூஸ் விட்டோமோ அதை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்ட்ரிக்ட் பண்ணாது அவனுக்கு நார்மல். எதை ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோமோ, களவெடுத்து கோழியை பிஸ்மி சொல்லி அறுதான் திங்க. கோழியை களவெடுக்கிற கூட்டாளி மாதிரி சேர்ந்து பொடிய மாதிரி சேர்ந்து அதுல களவெடுத்துக்கிற ஒன்று சேர்த்து அப்பா செத்து போய் தண்ணி தூக்கி எல்லாம் ஹராம் தானடா. களவெடுத்தால் எல்லாம் நீ பிஸ்மி சொன்னாலும் அல்ல ஹராம். அதுக்குள்ளேயே ஒரு சென்டிமெண்ட் பார்க்குறான் பாருங்க. அது இந்த பழக்க தோஷத்தோட வாரது. எனவே பிள்ளைகளை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த சூழல்ல எதை நாங்க அருவருப்பான வெக்கப்படுற விஷயமா இருக்குது அதை பிள்ளைகளுக்கு முன்னால் நாம செய்யாம அதை பார்க்காம அருவருப்பு என்று விட்டுட்டோம்னா அது அவங்களுக்கு இனி பிடிக்காது, அவங்களுக்கும் அது பிடிக்காது. அவங்க பார்வை தாழ்த்திக்குவாங்க, கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க பிள்ளைகளுக்கு முன்னால எப்படி இருக்குமோ அப்படித்தான் பிள்ளை நடக்கும். அதுல தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே வயசான தாய் தகப்பன் இருக்கும். என்ன நாம வளர்ந்தா தாய் தகப்பனுக்கு வயசு வந்திருந்தானே. நாம கட்டாயம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு தடவையாவது, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு தடவையாவது நம்மட உம்மாவை வாப்பாவை போய் பார்க்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். அதுல இயலுமானவரை நம்மட சிறுசில ஒன்றை கூட்டிக்கு போகணும். அவங்களோட பேர பிள்ளைகள் ஒன்றை கூட்டிக்கு போகணும். நான் வைஃப்கிட்ட சொல்லணும், நான் வாப்பாவை பார்த்துட்டு வரேன், உம்மாவை பார்த்துட்டு வரேன்னு கூட்டிட்டு போறேன். கூட்டிக்கிட்டு போற அளவுக்கு பிள்ளை பிஸி என்று சொன்னால் போறோம் என்கிறது பிள்ளைக்கு தெரிகிற மாதிரி நீங்க காட்டிக்கொள்ளணும்.
பிள்ளையும் இருக்கக்குள்ள வைஃப்கிட்ட செல்லணும், கீ எடுத்துக்கிட்டு நான் அப்படியே உமாவை கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிட்டு போகணும். இதுதான் நாளைக்கு உங்களை பார்க்கறதுக்கு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற விஷயம். இதான் நாளைக்கு உங்களை பார்க்கறத சொல்லி கொடுக்குற விஷயம். அது அந்த பிள்ளைகள்கிட்ட ஊறும், அந்த பிள்ளைகள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். அவன் வளரும் போதே வயசானா நம்முடைய தாய் தகப்பனை ஒவ்வொரு நாளும் நாம போய் பார்க்கணும்ங்கிறது. நீங்க உங்களுக்கு விதைக்கிற பயிர் தான் இப்படி நீங்க நடந்துக்கிறது. நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு முன்னால தாய் தகப்பனை உதாசீனப்படுத்திட்டீர்கள், உங்களை கட்டாயம் உதாசீனப்படுத்துவான் அவன். இது நீங்க தான் பழக்கிறீர்கள், வேற ஒன்றும் இல்லை. என்ற மகன் நேற்று 5 வயசு அவனுக்கு. அது ரிமாண்டு சொல்ல, நான் டாக்டர் ஆகுவேன். டாக்டர் ஆனால் டீச்சருக்கு மருந்து எடுக்க மாட்டேன், இந்த காசு எடுக்க மாட்டேன். டீச்சருக்கு நான் ஃப்ரீயாக தான் மருந்து கொடுப்பேன். உம்மா, நான் உங்களை ஒவ்வொரு நாளும் காலையிலையும் இரவையிலையும் வந்து பார்த்துட்டு போவேன். அப்போ வைஃப் கட்டியா, அப்போ நீ எங்கே இருக்க போறாய்? என்ன வந்து பார்க்குறேன்டா, அப்போ நீ எங்கே இருக்க போறாய்? பாப்பா இங்க இருந்து தானே வாப்படம்மாவை பார்க்க போறேன். உண்மையில வைஃப் இரவு என்னட்ட சொன்னா, இந்த வாரத்துக்கு வெளிக்கிடும் போது, இவன் இப்படி கதைக்கிறான். அப்ப சுப்ஹானல்லாஹ், நாம் அப்படி நடக்காட்டி, நாம் அப்படி நடந்ததால அப்ப உம்மாவை வாப்பாவை பார்க்க போகணுங்கிறது விளையாட்டுக்கு வருது அவனுக்கு. அது அப்படியே வளரும் போது வரும். நாம உம்மா வாப்பாவை திட்டிக்கிட்டு இருந்தோன்னா, நான் பெருத்து உனக்கு செய்வேன் வேண்டாம் அவன் நடக்கும். இது கட்டாயம். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முதியோர்களை கண்ணியப்படுத்தாதவர்களும் சிறியவர்களிடம் இரக்கம் காட்டாதவர்களும் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொல்றாங்க. இது ஒன்றுல ஒன்று தங்கி நிற்குது, இது ஒன்றுல ஒன்று தொங்கி இருக்குது. சிறியவர்கள்ட்ட நாம இரக்கம் காட்டினாதான் அவன் முதியோர்களை கண்ணியப்படுத்துறான். நம்மள்கிட்ட இரக்கம் காட்டுறவர்கிட்ட அவன் கண்ணியத்தை கொடுப்பான். ஒன்று அடிவாட்டா மற்றதும் அடிவாடும். ஜோயிண்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதியோர்களை கண்ணியப்படுத்த